வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்து தேர்தல் பத்திர நிதி பெற்ற பாஜக கையும் களவுமாக பிடிபட்டுள்ளது. ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட வாய்ப்பு. நாகை, திருப்பூரில் போட்டியிடுபவர்களின் விவரம் வெளியாகிறது. ராகுலின் யாத்திரை நிறைவு விழாவில் பங்கேற்க மும்பை சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்தியா கூட்டணியின் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க திட்டம். பிரம்மாண்ட பேரணியில் பங்கேற்பதற்காக நாளை கோவை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 3 நாட்களில் 2வது முறையாக தமிழ்நாட்டிற்கு வருகை. சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வரை இன்று 4 மணி நேரம் புறநகர் ரயில் சேவைகள் ரத்து. காலை 11 மணி முதல் 44 புறநகர் ரயில்கள் இயங்காது என அறிவிப்பு. குஜராத்தில் பல்கலைக்கழக விடுதிக்குள் தொழுகையில் ஈடுபட்ட வெளிநாட்டு மாணவர்கள் மீது தாக்குதல். கிரிக்கெட் மட்டை கத்தியால் தாக்கி கும்பல் அட்டூழியம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வனப்பகுதியில் 6வது நாளாக பற்றி எரியும் காட்டுத்தீ. ஹெலிகாப்டர் மூலம் தீயை அணைக்கும் பணி 2வது நாளாக தீவிரம். கோவை பேரூர் அடுத்த வேடப்பட்டி செல்லும் சாலையில் உலா வந்த ஒற்றை யானை. சிசிடிவியில் பதிவான காட்சிகளால் பொதுமக்கள் அச்சம். கரூரில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 5,83,000 ரூபாயை பறிமுதல் செய்த பறக்கும் படை. நாகையில் பைக்கில் கொண்டு செல்லப்பட்ட 1,53,000 ரூபாயும் பறிமுதல். தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவை தேர்தல். வரும் புதன்கிழமை தொடங்குகிறது வேட்புமனு தாக்கல். நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது வாக்குப்பதிவு. ஜூன் 4ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும் என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவிப்பு. மக்களவை தேர்தலுடன் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கும் இடைத்தேர்தல். திருக்கோவிலூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் இல்லை என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 21 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. எல்லை தாண்டியதாக கூறி 2 படகுகளும் பறிமுதல். குன்னூர் அருகே 4வது நாளாக எரிந்து வரும் காட்டு தீயால் 30 ஹெக்டேர் வனப்பகுதிகள் சேதம். ஹெலிகாப்டர் மூலம் தண்ணீர் பீச்சி அடித்து தீயை அணைக்கும் பணி தீவிரம். சென்னை நாவலூர் பழைய சுங்கச்சாவடியில் அருகே உள்ள உணவகத்தில் பயங்கர தீ விபத்து. கொழுந்துவிட்டு எரிந்த தீயை போராடி அணைத்த தீயணைப்பு வீரர்கள். ஊழலில் ஈடுபட்ட நீதிபதிகளின் பட்டியலை தலைமை நீதிபதியிடம் வழங்கியதால் பணியிட மாற்றம் செய்யப்பட்டேன். அண்மையில் ஓய்வு பெற்ற நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி பரபரப்பு குற்றச்சாட்டு. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் மீது புதிய வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை. 9வது முறையாக சம்மனும் அனுப்பப்பட்டுள்ளது. தேர்தல் நடந்தாலும் ஐபிஎல் போட்டிகள் இந்தியாவில்தான் நடக்கும் என ஜெய்ஷா திட்டவட்டம். சென்னையில் நடைபெறும் போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை ஆன்லைனில் நாளை தொடக்கம். தனக்கு வாக்களிக்காவிட்டால் அமெரிக்காவில் இரத்த ஆறு ஓடும் என அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. தான் தோற்றால் அமெரிக்காவில் இனி தேர்தலே நடக்காது என்றும் பேச்சு.
சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே தற்போது மின்சார ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், தற்போது மின்சார ரயில் சேவை 4 மணி நேரத்திற்கு நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மாற்றாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன விவரங்களை பதிவு செய்யலாம்? அளவில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான வழித்தடமாக இருக்கக்கூடிய சென்னை பி ஸ்டேஷன்லேருந்து தாம்பரம் இந்த ரயில் சேவை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக 11 மணியிலிருந்து 3:15 மணி வரைக்கும் தற்போது இந்த தற்காலிகமாக நிறுத்தப்படக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இதற்கு மாற்று ஏற்பாடாக குறிப்பாக எம்டிசியிலிருந்து கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதே போல மெட்ரோவிலும் தற்போது கூடுதலான அந்த ரயில் சேவைகளை மெட்ரோ ரயில் சார்பில் இயக்கப்பட்டு வருகிறாங்க. குறிப்பாக நீங்க நேரடியாக பார்க்கலாம், இந்த பராமரிப்பு பணிகள் அப்படிங்கிறது கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் முழுமையாக ரயில்வே ஊழியர்கள் வந்து ஈடுபடுகிறார்கள். இதன் காரணமாக தொடர்ச்சியாக இந்த 4 மணி நேரம் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் இந்த வழித்தடத்தில் போக்குவரத்து ரயில் சேவை அப்படிங்கிறது பாதிக்கப்படுகிறது. எனவே புறநகர் ரயில் சேவையில் பெரும்பாலான மக்கள் இந்த விஷயங்கள் தெரியாம ரயில் நிலையத்திற்குள் வந்து பிறகு ரயில் இல்லை அப்படின்னு தெரிந்த பிறகு இங்கிருந்து புறப்பட்டு வேறு வழிகளுக்கு குறிப்பாக சென்னை மாநகர போக்குவரத்து சார்பில் 150 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இது போன்ற மாற்று வழிகளில் தற்போது பயணிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறுகிறது. ஏன்னா மழைக்காலங்களில் குறிப்பாக பல நேரங்களில் தற்போது இந்த சிக்னல் கோளாறுகள் ஏற்படுகிறது. இதன் காரணமாக பராமரிப்பு அப்படிங்கிறது அத்தியாவசியமான ஒன்றாக இருப்பதன் காரணமாக இங்கே நேரடியாக பல்வேறு பகுதிகளில் இந்த சென்னை டு பி ஸ்டேஷன்லேருந்து நம்ம தாம்பரம் வரைக்கும் இருக்கக்கூடிய வழித்தடங்களில் முழுமையாக இந்த பராமரிப்பு பணிகள் நடைபெறுகிறது. பாரதி, நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.